السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் தொடரிலே 30வது அமர்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் நமது கற்கை நிலையின் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு வகுப்புகளோடு நமது இந்த தொடர் முடிவடைய இருக்கின்றது. இன்றைய நமது வகுப்பிலே நாங்கள் சூரத்து அல் ஹஜ் அல் குர்ஆனின் 22வது அத்தியாயத்தின் 36 மற்றும் 37வது வசனங்களுக்குரிய விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். அதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? وَالْبُدْنَ جَعَلْنَاهَا لَكُمْ مِنْ شَعَائِرِ اللَّهِ لَكُمْ فِيهَا خَيْرٌ فَاذْكُرُوا اسْمَ اللَّهِ عَلَيْهَا صَوَافَّ فَإِذَا وَجَبَتْ جُنُوبُهَا فَكُلُوا مِنْهَا وَأَطْعِمُوا الْقَانِعَ وَالْمُعْتَرَّ كَذَلِكَ سَخَّرْنَاهَا لَكُمْ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ لَنْ يَنَالَ اللَّهَ لُحُومُهَا وَلَا دِمَاؤُهَا وَلَكِنْ يَنَالُهُ التَّقْوَى مِنْكُمْ كَذَلِكَ سَخَّرَهَا لَكُمْ لِتُكَبِّرُوا اللَّهَ عَلَى مَا هَدَاكُمْ وَبَشِّرِ الْمُحْسِنِينَ. இந்த வசனங்களுடைய சுருக்கமான கருத்தையும் விளக்கத்தையும் நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வல்புத்ன ஜஅல்னாஹா லக்கும், இந்த ஒட்டகங்களை நாங்கள் உங்களுக்கு மார்க்கத்தின் வெளிரங்கமான சின்னங்களில் உள்ளவைகளாக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கின்றோம். அதிலே உங்களுக்கு நலவுகள் இருக்கின்றன. ஃபத்குரு இஸ்மல்லாஹி அலைஹா ஸவாஃப், அவைகள் நிறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அவற்றின் மீது நீங்கள் அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லுங்கள் என்றால் அதனை அறுத்து பலியிடுங்கள். அது கீழே வீழ்ந்து விட்டால், கீழே சாய்ந்து விட்டால், அந்த ஒட்டகம் கீழே சாய்ந்து விட்டால் அவற்றிலே இருந்து நீங்கள் உண்ணுங்கள், ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் கொடுத்துதவுங்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கதாலிக, அவ்வாறுதான் சஹர்னாஹா லக்கும், அதனை நாங்கள் உங்களுக்கு வசப்படுத்தி இருக்கின்றோம், அடிபணிய வைத்திருக்கின்றோம். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவற்றின் அந்த உதுஹியா பிராணிகளின் ஒட்டகத்தின் மாமிசங்களோ இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, ஆனால் உங்களுடைய தக்வாதான் அவனை சென்றடைகின்றது. அவ்வாறுதான் அல்லாஹ் தஆலா அவன் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் அவனை தக்பீர் செய்ய வேண்டும் என்பதற்காக அவற்றை வசப்படுத்தி தந்திருக்கிறான். வபஷ்ஷிரில் முஹ்ஸினீன், நீங்கள் நபியே நல்லுதவி புரியக்கூடியவர்களுக்கு, நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பது சம்பந்தமாக சொல்கிறான். ஏற்கனவே பொதுவாக ஆடு மாடு ஒட்டகைகள் எல்லாவற்றையும் பொதுவாக குறிப்பிட்டு விட்டு இங்கு அல்லாஹ் தஆலா ஒட்டகத்தை பற்றி வல்புதுன், பதனா என்பதனுடைய பன்மை சொல்தான் புதுன் என்பது. இந்த புதுன் என்று சொன்னால் ஒட்டகத்தை தான் முதன்மையான அர்த்தம், அதற்கான முதன்மையான அர்த்தம் ஒட்டகம். ஆனால் அதிலே மாடும் இணைகின்றது. ஏன், எந்த வகையில் என்று கேட்டால், அல் பத்னா என்பது பெரும் உடல் கட்டமைப்பை கொண்ட பிராணிகளுக்குத்தான் சொல்லப்படும். பிராணிகளுக்கு பொருட்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பெரும் உடலை உடைய ஒன்றுக்குத்தான் சொல்லப்படும். அந்த அடிப்படையிலே மாடும் பெரிய பெரும் உடல் கட்டமைப்பை கொண்டது என்பதனால் அதனுடன் சேர்க்கப்படுகின்றது. இங்கு அல்லாஹ் தஆலா ஏற்கனவே இதற்கு முன்னால் ஆடு மாடு ஒட்டகையை கொடுப்பதை பற்றி சொன்னதன் பின்னால் ஏன் இதனை சொல்ல வேண்டும் என்றால்,
ஒட்டகம்தான் பெருமதியிலும் மாமிசத்திலும் எல்லா விடயங்களிலும் மற்ற மிருகங்களை விட அதிக பிரயோசனம் வாய்ந்தது, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்ற அடிப்படையில் இங்கு அதனை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதனை நாங்கள் உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய சின்னங்களில் உள்ளவைகளாக ஆக்கி வைத்திருக்கின்றோம். எனவே அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்று சொன்னால் வெறுமனே அந்த பள்ளி வாயில்கள், காபா, ஹஜ்ஜுடைய கிரியைகளை நாங்கள் செய்யக்கூடிய அந்த அரஃபா, அதே போல அந்த மினா, கல்லறியக்கூடிய இடங்கள், முஸ்தலிஃபா, இவைகள் மாத்திரமல்ல, அந்த இடங்கள் மாத்திரமல்ல, பலியிடக்கூடிய பிராணிகளும் அதிலே உள்ளடங்கும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். ஷாயிர் என்ற வார்த்தையில், அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்ற வார்த்தையிலே மிருகங்களும் உள்ளடங்கும். வெளிரங்கமாக என்னென்ன மார்க்கத்தின் அடையாளங்களாக எல்லாம் கருதப்படுகிறதோ அவைகள் எல்லாம் அதிலே உள்ளடங்கும் என்பது, அது மிருகங்களாக இருந்தாலும் சரி, பலியிடுவதற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிருகங்களாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய சின்னங்களில் உள்ளவைகள் என்பதை எங்களுக்கு இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். எனவே அவற்றையும் நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், மதிக்க வேண்டும் என்பதை நாங்கள் மேற்கூறிய வசனங்களிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவைகள் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்பதாக இருப்பதனால் தான் அவைகளை காபாவுக்காக வேண்டி நாங்கள் பலியிடுகின்றோம், அதனை நாங்கள் அடையாளமிடுகின்றோம், அதனை கண்ணியப்படுத்துகின்றோம், அதனை அறுத்து பலியிட்டு மக்களுக்கு உணவாக வழங்குகின்றோம். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லகும் ஃபீஹா கைர், அதிலே உங்களுக்கு பல நலவுகள் இருக்கின்றன. நலவுகள் என்று சொன்னால் உலகத்திலேயும் நலவுகள், மறுமையிலும் உங்களுக்கு நலவுகள் இருக்கின்றன. உலகத்திலே அதனை நீங்கள் அனுபவிக்க முடியும், அதிலிருந்து பால் கறந்து குடிக்க முடியும், அதனை அறுத்து உணவுகளை உண்ண முடியும், ஆமிசத்தை உண்ண முடியும். அதே போல மறுமையிலும் அதனை அறுத்து பலியிடுவது மூலமாக அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவற்றை நின்றவைகளாக அவற்றின் மீது நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்கள். அப்படி என்றால் நீங்கள் அந்த ஒட்டகத்தை அறுக்கும் பொழுதும் அவைகளை நிற்கக்கூடிய நிலைமையில் வைத்துதான் அறுக்க வேண்டும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், அறுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் சொல்லுங்கள். எனவே ஏனைய ஆடு மாடுகளை நாங்கள் அறுப்பதை போன்று படுக்க வைத்து ஒட்டகத்தை அறுக்கப்பட மாட்டாது. ஒட்டகத்தை அறுக்கக்கூடிய சரியான முறை, அதனை 3 கால்களில் நிற்க வைத்து அதனுடைய முன்னங்காலில், அதாவது இடது முன்னங்காலை கட்டி வைத்து அதை நிற்கக்கூடிய நிலைமையில், 3 கால்களில் நிற்கக்கூடிய நிலைமையிலே அதனுடைய கழுத்திலே கீழால் இருந்து அதனை குத்தி விடுவார்கள். குத்திவிட்டு அதனை அறுப்பார்கள். அதனை நீங்கள் யூடியூப்ல சென்றால் ஒட்டகத்தை எப்படி அறுப்பது என்ற விடயங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். அது வித்தியாசமான ஒரு முறை. எங்களுடைய நாடுகளில் ஒட்டகம் அறுக்கப்படுவது இல்லை என்பதனால் எங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். அதனை நீங்கள் பார்த்தால் இந்த வசனத்தினுடைய கருத்தை நீங்கள் அழகான முறையிலே புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் ஜியாத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஒரு மனிதர் ஒட்டகத்தை படுக்க போட்டு அறுத்துக் கொண்டிருப்பதை கண்டார்கள். அப்பொழுது அவரிடத்தில் சொன்னார்கள், இல்லை, அதனை நிற்பாட்டி வைத்து ஒரு காலை கட்டி வைத்து நீங்கள் அருங்கள், அதுதான் உங்களுடைய நபியினுடைய வழிமுறை என்பதாக சொல்கிறார்கள். அதனால்தான் நஹர், பொதுவாக தபஹ் என்பதாகத்தான் ஆடு மாடுகளை அறுப்பதற்கு நாங்கள் தபஹ் என்பதை பயன்படுத்துவோம். நஹர் என்பதுதான் ஒட்டகத்தை அறுப்பதற்காக அல்லாஹ் தஆலா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. நஹர் என்று சொன்னால் நாங்கள் வளமையாக இருக்கக்கூடிய அந்த முறை அல்ல, ஒட்டகத்தை அறுக்கக்கூடிய அந்த முறைக்கு சொல்லப்படும். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இது சவாஃப் என்ற வார்த்தை 3 கால்களை நிற்க வைத்து ஒரு காலை கட்டியதாக நீங்கள் அறுக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்ல, அது விழுந்து விட்டால், ஃபைதா வஜபத் ஜுனூபுஹா, அந்த ஒட்டகம் அப்படியே சாய்ந்து விட்டால், கீழே பூமியிலே சாய்ந்து விட்டால் அல்லது விழுந்து விட்டால் அதனை நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்படி என்றால் அதனை அதனுடைய இறைச்சியை நீங்கள் சமைத்து உண்ணுங்கள் என்பதுதான் அதனுடைய கருத்து. அதுவும் எதனை எங்களுக்கு காட்டுகிறது, ஒட்டகம் என்பது நின்றிருக்கக்கூடிய நிலையில் தான் அறுக்கப்படும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா அறுத்ததன் பின்னால் அது விழுந்தால் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். எனவே நிற்கக்கூடிய ஒன்றுதான் விழ முடியும். இதுவும் நிற்க வைத்துதான் அதனை அறுக்க வேண்டிய சரியான முறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதனை நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு கொடுங்கள். காணி என்று சொன்னாலும் முஅத்தர் என்று சொன்னாலும் 2 பேரும் மேலைதான். காணி என்று சொன்னால் கேட்டு வரக்கூடியவர், அவர் மேலைதான்.
ஆனால் அவர் கேட்டு வருவார், தருமாறு கேட்டு வருவார். அடுத்தவர் முஅத்தர் என்று சொன்னால் அவர் கேட்க மாட்டார், ஆனால் வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பார். எனவே 2 பேரும் தேவையுள்ளவர்கள் தான். ஆனால் ஒவ்வொருவருடைய பண்பும் வித்தியாசப்பட்டது. இல்லாவிட்டால் 2ம் ஏழை எளியவர்களைத்தான் குறிக்கின்றது. அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். முதலாவது இங்கு நாங்கள் பார்க்கிறோம், ஃபகுலு மின்ஹா, நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே உதுஹையாவை நாங்கள் சாப்பிடுவது ஒரு சுன்னத், எல்லாவற்றையுமே ஏழைகளுக்கு கொடுத்து விடுவதல்ல. அடுத்து அல்லாஹ் தஆலா அப்படி சாப்பிடுமாறு சொல்வதன் மூலமாக நாங்கள் புரியக்கூடிய முக்கியமான விடயம், அதனை சதகா முழுக்க சதகா கொடுப்பது இந்த உதுஹியாவுடைய நோக்கம் அல்ல. முழுக்க சதகா கொடுப்பது உதுஹியாவுடைய நோக்கம் அல்ல. உதுஹியாவுடைய நோக்கம் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நாங்கள் வெளிப்படுத்துவது, ஏகத்துவத்தை நாங்கள் வெளிப்படுத்துவது, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அத்துப்படியிடுகிறோம், நமது பணிவை நாங்கள் அல்லாஹ்வுக்கு வெளிப்படுத்துவதுதான் அதனுடைய நோக்கம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவ்வாறுதான் நாங்கள் உங்களுக்கு அதனை வசப்படுத்தி தந்திருக்கிறோம் என்று சொல்கிறான். அப்படி என்றால் இவ்வளவு பிரமாண்டமான உடல் கட்டமைப்பை கொண்ட ஒரு மிருகத்தை, உடல் உறுப்புகளிலும் எங்களை விட வலிமையான, எங்களை விட பிரமாண்டமான கட்டமைப்பு கொண்ட ஒரு மிருகம் எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருப்பதனால் தான் நாங்கள் பல ஒட்டகங்களையும் ஒரு இடையர் மாத்திரமே சாய்த்து கொண்டு செல்லக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவர் பல 10, 15, 20 ஒட்டகங்களை கூட வழிநடத்தி கொண்டு செல்வார். அவைகளும் அவருக்கு கட்டுப்பட்டு செல்லும். ஒரு சிறு பிள்ளை கூட ஒரு ஒட்டகத்தை என்ன செய்யலாம், வழிநடத்தி செல்லலாம் என்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அதனை எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். இவ்வளவு பெரிய ஒரு மிருகத்தை நாங்கள் அறுப்பதாக இருந்தால் எவ்வளவு பெரும் ஒரு சிரமமான ஒரு விஷயம். அதையும் கூட அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இலவாக்கி தந்திருக்கிறார். அதனை எங்களுக்கு கட்டுப்பட வைத்திருக்கிறார். இந்த அறுக்கக்கூடிய நிலைமையிலே அதை எங்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனால் சிறு சிறு படைப்பினங்கள் கூட, ஒரு எலியை எடுத்துக்கொண்டாலும் கூட அதனை எங்களால் கட்டுப்படுத்துவது மிகச் சிரமமானது. ஏன் அல்லாஹ் தஆலா அதனை எங்களுக்கு வசப்படுத்தி தரவில்லை, எங்களுக்கு அதனை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தரவில்லை. அந்த மிருகத்திற்கும் எங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அந்த உணர்வை கொடுக்கவில்லை. அதனால்தான் எங்களுக்கு அதனை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் மிகப்பெரிய மிருகமாக இருந்தாலும், ஒட்டகமாக இருக்கலாம், யானையாக இருக்கலாம். யானையை பாருங்கள், ஒரு சிறு அதனை பராமரிக்கக்கூடிய ஒருவன், பாகன் என்ன செய்கிறான், அதனை வழிநடத்தி செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அது என்ன செய்தாலும், அதுக்கு அடையாளம் இட்டாலும், ஒட்டகத்துக்கு அடையாளம் இடுவார்கள். அது தன்னுடைய ஒட்டகம் என்று காட்டுவதற்காக, அதே போல குர்பானிக்காக முடிவு செய்யப்பட்ட மிருகம் என்பதற்காக அதற்கான அடையாளம் விடுவார்கள். இப்படியெல்லாம் செய்து அது சரியான முறையில் சரியான திசையை செல்லாவிட்டால் அதனை ஈட்டியால் குத்தி சரியான திசையில் செல்லுமாறு வழிகாட்டுவார்கள். இப்படியெல்லாம் செய்யும் பொழுதும் அவை, அந்த மிருகம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. இது அல்லாஹ் தஆலா செய்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. சூரா யாசீன் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது வதல்லல்னாஹா லஹும், அவற்றை நாம் அவர்களுக்கு அடிபணிய செய்திருக்கிறோம், வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். அதே போல 37 அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா கதாலிக சஹரஹா லகும், அதனை உங்களுக்கு அவ்வாறு அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி தந்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே இப்படி எங்களால் சாதாரணமாக எங்களுடைய ஆற்றலை கொண்டு கட்டுப்படுத்த முடியாத மிருகங்களை கூட அல்லாஹ் எங்களுடைய கட்டுப்பாட்டில வைத்திருப்பது அல்லாஹ் தஆலா செய்த ஒரு அருட்கொடை என்பதை நாங்கள் உணர வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த மிருகங்களுடைய, அந்த ஒட்டகத்தினுடைய எதுவும் அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. அப்படி என்றால் அந்த மாமிசத்துக்காகவோ அல்லது அதனுடைய இரத்தத்துக்காக அல்லாஹ் தஆலா இதனை விதியாக்கவில்லை. மாற்றமாக அல்லாஹ் தஆலா அதன் பக்கம் எந்த தேவையும் அற்றவன். மாற்றமாக உங்களிடத்தில் எந்த அளவுக்கு தக்வா இருக்கிறது, இஹ்லாஸ் இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இவ்வாறு சட்டத்தை விதித்திருக்கின்றான், பலியிடுமாறு. எவ்வாறு நீங்கள் அந்த பலியிடக்கூடிய அந்த ஒட்டகத்தினுடைய விடயத்திலே, அந்த உஹியாவுடைய விடயத்திலே நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள், அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்கிறீர்களா? அதனை நீங்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி பலியிடுகிறீர்களா, அல்லது பெருமைக்காகவும் புகழுக்காகவும் நட்பேருக்காகவும் முகஸ்துதிக்காகவும் நீங்கள் செய்கின்றீர்களா, அல்லது வெறும் ஒரு பலமை என்பதற்காக செய்கிறீர்களா?
ஒரு பாரம்பரியம் என்பதற்காக செய்கிறீர்களா? எந்த அளவுக்கு நீங்கள் அந்த அல்லாஹ்வுடைய அந்த புனித விடயங்களை அடையாளங்களை கண்ணியப்படுத்துகிறீர்கள்? எந்த அளவுக்கு அதை அல்லாஹு தஆலா சொன்ன முறைப்படி அந்த உதுஹியாவை நீங்கள் கொடுக்கிறீர்கள், நிபந்தனைகளை பேணி நடக்கிறீர்கள் என்பவற்றை எல்லாம் அல்லாஹு தஆலா அவைகள் தான் அல்லாஹ்விடத்தில் சென்று அடைகின்றது. உங்களுடைய எந்த அளவுக்கு அதிலே தக்குவாவோடு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற உணர்வோடு எந்த அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என்பதுதான் அல்லாஹ்விடத்தில் சென்றடைகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், கதாலிக சஹ்ஹரஹா லகும் லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த ஹஜ்ஜுடைய காரியங்களை எவ்வாறு செய்வது என்று சரியான வழிகாட்டலை வழங்கியதற்காக, அல்லாஹ்வை நீங்கள் தக்பீர் செய்ய வேண்டும் என்பதற்காக அவற்றை அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தார். அப்ப அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரும் மிருகத்தையும் எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருப்பதன் மூலமாக நாங்கள் அவருடைய ஆற்றலை புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இதை தந்திருக்கிறார். இதனை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். முபஷ்ஷிரில் முஹ்ஸினீன். அதே போல இறுதியாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், நல்ல முறையில் தனது வழக்க வழிபாடுகளையும் அடியார்களோடும் நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு நபியை நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறிய அந்த வசனங்களை முடிக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்துடைய மேலும் சில விளக்கங்களை அடுத்த இறுதி வகுப்பிலே நாங்கள் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.